கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு சிறு பெண்ணின் ஜெபத்தின் மூலமாக காற்றே திசை திருப்பப்பட்டு அவளுக்கு ஒரு சேதமும் ஏற்படுத்தாமல் அவளை பாதுகாத்ததை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நடந்த சம்பவம் தான். அதை நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம வந்து தியானிக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாட்களில் படிக்க போகிற வசனங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அதன் மூலம் நாங்கள் தகப்பனே நடந்த சம்பவத்தை நாங்கள் படிக்கும் பொழுது அதன் மூலம் எங்களுக்கு அதிகமான விசுவாசத்தை கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் நாங்கள் அந்தவரை புரிந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து தருவார் என்ற அந்த விசுவாசிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு நீ கிருபை பாராட்டமாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் நீங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்லமாக ஜெபிக்கிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற மயமெல்லாம் அம்மகே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களில் ஒரு சின்ன பெண் வந்து ஒரு ஜெபத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து சேதப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி அந்த இதுலேருந்து காற்றை வந்து திசை திருப்பினார். இது தலைப்புன்னா காற்று திசை திரும்பியது ஜெபத்தின் மூலமாக. அதுதான் நம்ம படிக்க போகிறோம். 102வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை நிலத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருள் செய்யும். இப்போ எனக்கு உதவி வந்து அவசியமாக தேவைப்படுது ஆண்டவரே. அப்போ வந்து நீங்கள் எனக்கு தீவிரமாக வாங்க, நம்மளால நீங்கள் சீக்கிரமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும்னு சொல்லி ஏற்கனவே படித்தோம். அப்படி தான் இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கும்போது அவங்க ஆண்டவருடைய உதவியை தான் நாடி ஜெபிக்கிற அந்த பெண்ணுடைய கதை, அந்த நடந்த காரியங்களை வசனத்தின் மூலமாக நாம் படிச்சுட்டு அவங்களுடைய நடந்த காரியத்தை நம்ம போகலாம். அந்த நடந்த சம்பவத்துக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ ஆண்டவர் வந்து தீவிரமாக செய்யும்னு சொல்லி கூப்பிடுற நாளில் அவர் செய்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம முதலாவது வசனத்தின் மூலமாக தான் நம்ம சம்பவத்தையும் நம்ம ஒத்து பார்த்து அதன்படி நம்ம நடந்து செல்றதுக்கு தான் நம்ம வசனம் தான் முக்கியமானது. சம்பவம் வந்து அதுக்கு தொடர்ச்சியாக நமக்கு வர்ற மாதிரி நமக்கு ஒரு சம்பவத்தை படிக்கும்பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக நம்ம அந்த வசனத்தில் நம்ம உறுதியாக நிற்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் வந்து இதில் எடுத்து நம்ம படிக்கும். அதில் வந்து பாருங்கள், இந்த 7 வயசு அந்த ஒரு சிறுமி வந்து ரொம்ப வியாதிப்பட்டு ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து படுக்கலையாக இருந்திருக்கா. அந்த படுக்கலையாக இருக்கும்போது திடீர்னு பாருங்கள், நம்ம பக்கத்துலலாம் ஏதோ ஒரு தீயோ அள்ளி கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஏதோ சின்ன சின்ன குப்பையை எரிக்கன்னு சொல்லி எரிச்சாங்க. அன்றைக்கி அதே நிறைய இடத்துல நம்ம இந்த கிராம சைடு நீங்கள் போனீங்கன்னாக்கி பட்டாசு போடுவாங்க பார்த்தீங்களா. அந்த பட்டாசு போடும்போது பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஓலை குடிசெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் லைட்டாக பட்டுதுன்னு வைங்க, காஞ்ச ஓலை இருந்ததுன்னா திடீர்னு எல்லாம் பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே கரண்ட்டு இதெல்லாம் பட்டுச்சுன்னா, ஒயரில் பட்டுச்சுனாக்கி எல்லாமே எரிஞ்சு போகும். அந்த மாதிரி காரியம் இதில் வந்து இந்த பெண்ணுடைய ஒரு குடிசை மாதிரி தான் இருந்திருக்குது. அந்த குடிசை பக்கத்தில் பூரா ஏதோ ஒரு ஓலையில் தீ பிடிச்சி அவங்க வந்து தீ எரிஞ்சிட்டு இருக்குது. உடனே வந்து இந்த பிள்ளை வந்து உடம்பு நல்லா இல்லாமல் எழும்ப முடியாமல் படுத்திருக்கா. அப்போ படுத்துருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி அந்த மற்ற கட்டடத்துக்கெலாம் தீ பரவிக்கிட்டே இருக்குது. உடனே இவங்க என்னடா வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பாருங்க வெளியே போய் பார்க்காங்க. பார்த்த உடனே தீ பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த சின்ன பிள்ளை சோதா, நம்ம வீடும் தீயெல்லாம் எரிஞ்சிருமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறாங்க, ஐயோ நம்ம வீடும் தீ எரிஞ்சிருமோ என்னமோ தெரியல, வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண்கிட்ட வந்து அந்த சின்ன பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க. சொல்லும்போது, அம்மா நம்ம வீடு பற்றி விட்டுனாக்கே நாம் வீட்டெல்லாம் விட்டு நம்ம ஓடவும் முடியாது, எனக்கு உடம்பு நல்லாமல் இருக்குது, நான் என்னத்தை எடுத்துக்கிட்டு எப்படிம்மா போவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து அழுதா. அப்போ வந்து என்ன செய்யுதுன்னே தெரியல அவங்களுக்கு. அவங்க வந்து அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து எப்படியோ ஆண்டவர் நம்மளை காப்பாற்றணும், என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெண் வந்து ஒரு காரியம் செய்கிறாள். அவன் வந்து உடனே நம்ம ஆண்டவர் வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார்னு சொல்லி நம்ம மார்க்கு 4:39 பார்க்கலாம். காற்றையும் கடலையும் அதட்டினாரே இயேசு கிறிஸ்து சாமி, அவரோட நான் ஜெயிப்பேன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார் பாருங்கள், அவர் யாருங்கிறத அந்த பெண்ணு தெரிஞ்சிச்சிருக்கா. அப்போ இந்த காற்று வந்து இந்த பக்கமாக அடிக்கும் பொழுது அந்த காற்று பரவி தான் தீ எறிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க வீட்டில். அந்த காற்றை மாற்றி வேறு பக்கமாக போயிட்டுனாக்கி அந்த காற்று இந்த பிள்ளைய வீட்டை வந்து தாக்கக்கூடிய இதை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு காரியம் நடக்கும். அதனால் இந்த காற்று தான் திரும்பணும். அப்போது ஆண்டவர் வந்து அந்த பெண்ணுக்கு எவ்வளோ அந்த சின்ன பொண்ணாக இருந்தாலும்
அவளுக்குள்ள அந்த வசனம் வந்து எப்படி ஊடுருவி பாய்ந்து அவள் அந்த வசனத்தின் மூலமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு விடுதலை கொடுக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்த்து அதை பற்றி ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு வந்து பதில் கிடைக்கும், நமக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய காரியங்களை நடக்குங்கிறது தான் இந்த வசனத்தை மூலமாக அந்த பொண்ணு வந்து ஜெபம் பண்ணியிருக்கா. அந்த பாருங்கள், ரெண்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னு தெரியும். 2 கையும் கூப்பி அவங்க சண்டே கிளாஸ்க்கெலாம் போயிருந்தாங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த முழங்கால் போட்டு ஜெபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சரி நமக்கு உதவி கேட்கணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்கிறத சண்டே கிளாஸில் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த சின்ன பெண் வந்து அப்படி போயிருக்கலாம் ஒருவேளை. அப்படி போய் அவள் படித்ததுனால தான் அந்த வசனங்களின் மூலமாக அவள் ஆண்டவரே இப்படி செஞ்சார், நமக்கு அந்த நாட்களில் செஞ்சாரா, காற்றையும் கடலையும் ஆட்டினாரு, அப்போ நமக்கு வந்து இந்த காற்றை அந்த பக்கமாக போகிறதுக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுதான். அப்போ அந்த வியாதியில் நான் அப்படி சொல்லுதா, ஆண்டவரே நான் வியாதியில் இருக்கேன், நான் வந்து எழும்பி ஓட முடியாது, என் வீடு தீ பிடிச்சிட்டுனாக்கி நான் வந்து என்ன செய்வேன் ஆண்டவரே, எங்கள் அம்மாவும் அழுதுட்டு இருக்காங்க, நானும் வந்து எழுந்துச்சி ஓட முடியாது, அதனால் நீங்கள் இந்த காற்றை மட்டும் திருப்பிட்டிங்கன்னா, இந்த எங்கள் வீட்டு பக்கமாக வருது பார்த்தீங்களா, அந்த காற்றை நீங்கள் திருப்பி அந்த பக்கம்லாம் வீடுகளே கிடையாது, சும்மா வெறும் இதுதான் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் திருப்பி விட்டுட்டிங்கன்னாக்கி எனக்கு என் வீடு சேதப்படுத்தாமல் நான் பாதுகாக்கப்படுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சின்ன ஜெபம் பண்ணுதான். ஜெபம் பண்ண சின்ன கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து காற்றுலாம் அந்த பக்கம் அடித்த தீ அந்த வெளிச்சமெல்லாம் தெரியாமல் இருந்தோன்னே அவங்க ஜன்னலில் திறந்துட்டு பார்க்காங்க, காற்று இவங்க வீட்டு பக்கமாக வந்த காற்று தீ எல்லாம் அந்த பக்கமாக சைடில் வீடே இல்லாமல் வெறும் காடு மாதிரி இருக்கிறதுக்குள்ள அந்த காற்று அடிக்கப்பட்டு அந்த தீ வந்து இங்கே பாதிப்பை உண்டாக்காதபடி போய்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. பார்த்தோன்னே தாய் வந்து சொல்கிறாங்க, என்ன ஆச்சரியம், நம்ம வீடில் வந்து வந்த காற்று வேறு பக்கமாக திசை திருப்பி போய் அந்த பக்கமாக வீடு இல்லாத இடத்துல வந்து நமக்கு காற்றை ஆண்டவர் அனுப்பிட்டாரு, அதனால் நம்ம வீடு பாதுகாக்கப்பட்டது, ஆண்டவருக்கு நம்ம 2 பேரும் நன்றி சொல்லுவோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஜெபிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது அவங்க சேதத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு மற்றவங்களை யாரை கூப்பிட்டா கூட அவங்களுக்கு வந்து காற்றை வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ண முடியாது. எப்பவுமே தீ எரிகிறது பரவத்தான் செய்யுமே ஒழியா அவங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி அணைப்பாங்களே ஒழியா மற்ற சேதங்களை இது பண்ண முடியாது. அதனால் காற்றையே ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார்னா அந்த வீட்டுக்கு வராதபடி சேதப்படுத்தாதபடி திருப்பி விட்டாருன்னு சொல்லி நம்ம நடந்த சம்பவம் தான் இது. அந்த சிறுமிக்கு வந்து என்ன இருந்திருக்குன்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட செயல் பண்ணுவார், எப்படி நடத்துவார் நம்மளை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணித்தரமான அந்த வசனத்தில் வந்து உறுதியான விசுவாசம் தான் ஜெபிச்சிருக்கா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் வருது, ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா நாம் இந்த மாதிரி ஜெபிக்கோமா, நம்ம ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு என்ன பாதுகாப்பு வேணுமோ அதை அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க செய்வார் அப்படிங்க உறுதியான விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவர் காற்றையும் கடலையும் ஆதட்டினவர் மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலை பிசாசு கொண்டு வர எல்லா சூழ்நிலையும் மாற்ற அவரால் முடியும்னு சொல்லி நம்ம வசனத்தை நம்ம தியானித்து வசனத்தை நம்ம வைத்து அதன்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை இந்த பொண்ணு கொடுத்தார் பார்த்திங்கன்னா ஜெபத்தின் மூலமாக. அதுபோல் சேதப்படுத்த நம்மளை பிசாசானவன் எப்பவும் சேதப்படுத்துறதுக்கு வருவோம். அவர்கிட்ட நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நிறையா காரியங்களில் நம்மளை வந்து உடைக்கக்கூடிய காரியங்கள்லாம் செய்வோம். அப்படி வரும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு தீங்கு இழைக்க வரக்கூடிய எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகளையும் ஆண்டவர் அழித்து நம்மளை விடுதலைக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார். அதனால் நம்ம உறுதியாக வசனத்தில் இருப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருப்போம். எந்த நேரத்துலையும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறதுல நம்ம தளரவே கூடாது, விடவே கூடாது. அந்த விசுவாசத்தில் பலப்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த பெண்ணுக்கு செஞ்சது மாதிரி நமக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். நம்முடைய வாழ்க்கையில் காற்று கடல் எல்லா அலைகள்லாம் வீசத்தான் செய்யும், எல்லா விதமான காரியங்களும் நடக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்க வல்லமுள்ள பேதுரை தூக்கி எடுத்தார். கீழ்ப்படியாமல் போய் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது விழுந்து போன பொழுது தூக்கி எடுத்த தகப்பன் நம்மளும் வந்து பல நேரத்தில் நம்ம அந்த துன்பம் வரும்பொழுது திரும்பி பார்ப்போம், நமக்கு நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லி இந்த அவிசுவாசம் வரும்பொழுது ஆண்டவர் விசுவாசத்தர நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நாம் வந்து இந்த வசனத்தின் மூலமாக ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பெண்ணின் ஜெபத்தின் மூலமாக காற்றே திசை மாற்றி அவங்களை பாதுகாத்தது போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாதுகாக்க அவருடைய வல்லமையுள்ள கரம் நமக்கு எப்பொழுது நம்மளோடு கூட இருக்குதுன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஆமென். காடல் கொண்ட நீத்து பொங்கே கப்பலாடி செல்கையில் காற்றடித்து புயல் வீசி
இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி யாயிரும் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடும் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடும். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. காற்றையும் கடலையும் அதட்டி எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லாமான போராட்டங்களிலும் எங்களை தூக்கி எடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கீங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா புயலையும் மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். எல்லா இயற்கைக்கும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்கிறவராக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். இயற்கை எல்லாம் உங்களுடைய ஆண்டவரே சத்தத்துக்கு நீ சொல்லும் பொழுது அது கட்டுப்பட்டு அப்படியே திசை மாறி போனதே ராஜா. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான காரியங்கள் நடந்தாலும் பொருளாக சத்துரு கொண்டு வந்தாலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல கரம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீ முற்றிலுமாய் பொறுப்படுத்தி வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, நீங்கள் எல்லாவற்றையும் எங்களை நேர்த்தியாக நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துரிதமாக எங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரை விடுதலை செய்கிறவராய் எங்களை ஆண்டவரை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கிறவராக இருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே இந்த சிறு பெண் ஆண்டவரை விசுவாசத்தோடு ஜெபித்தாலே அதுபோல் நாங்களும் விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில ஜெபிக்க இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்துகிற தேவக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களும் கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன புயல் வீசினாலும் அதிலிருந்து மீட்டெடுக்கப்பட என் தேவனால் முடியும் என்று அந்த வசனத்தை நாங்கள் தியானித்து ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தை செய்து அதிசயமாக எங்களை நடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம். நடத்தி கொண்டு இருக்கிறீர், இன்னும் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் என்ப அந்த விசுவாசத்திலே இன்னும் அதிகமாக நாங்கள் உடைய வசனத்திலே நாங்கள் ஆண்டவரே உடைய பாதத்திலே அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து இருக்கிறா நன்றி. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்கள் காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மயமெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.